வணக்கம் சகோ. வணக்கம். சொல்லுங்க சகோ. எக்ஸ் எம்எல்ஏ சில உறுப்பினர்கள்லாம் அதிமுகவுல இருந்து தாவேகாக்கு தான் போறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வர மாட்டேங்கிறாங்க. மாற்றத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இருக்குன்னா, அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அத நம்ம மாற்றம் சொல்றோம்னா, நம்மகிட்ட அடிப்படையிலேயே அனைத்துமே மாற்றக்கூடிய தன்மை நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குன்னு மக்களே பிரதானமா பேசக்கூடியத நம்ம பார்க்க முடியுது. இப்போ சமீபத்திய தாவேகால வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, அதிமுக உறுப்பினர்கள் மட்டும் போல, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் இந்த மாரி எல்லாம் போய் நிக்கக்கூடிய சூழல பனையூர்ல போய் அலுவலகத்துக்கு வெளிய பல மணி நேரமா நிக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கு. எப்படி தொண்டர்கள் நிப்பாங்களோ, அதே போல அதே அதிமுக தொண்டர்கள் இன்று தாவேகா பனையூர் அலுவலகத்தை நிக்க சூழலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த கேட்டை ஓபன் பண்ணி எப்படி ஓடுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஓடுறதையும் நான் பார்த்தேன். இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது இவங்களோட நிலை என்ன இருக்குதுன்னா, அதிகாரத்தை நோக்கி ஓடணும் மட்டுமே தவிர மாற்றத்தை நோக்கி ஓடணும்ட்டு அந்த ஒரு சூழல்ல இவங்க இல்ல. ஏன் என்ன அதிகாரம்ன்றீங்க? அவங்க தான் அதிகாரம்னா இப்போ அவங்க கிட்ட தான் அரசு இருக்கு. இந்த இந்த அரசு வந்து தவறான போக்குல சென்ற மக்களை வந்து எப்படி வேணாலும் துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தவறு செஞ்ச ஒரு அதிகாரி இருப்பாரு, தவறு செஞ்ச ஒரு எம்எல்ஏ இருப்பாரு, ஒரு எம்பி இருப்பாரு, அவங்க மேல ஒரு குற்ற வழக்குகள் இருக்கும். இந்த குற்ற வழக்குகள் யார் நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு அரசு தானே எடுக்க முடியும். இப்போ இவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னா, தாவேக அரசு வந்துடுச்சு, அடுத்தபடியா அவங்க கூட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னா, யார் யார் குற்றம் செஞ்சிருக்கா இவங்களை நோக்கி வருவாங்கன்ற ஒரு அச்சம் இவங்களுக்குள்ள வருது. இந்த அச்சத்தை எப்படி நாம இதுல இருந்து தப்பிக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு திட்டமிடலா தான் இதை நான் பாக்குறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்ட நபர்கள் தான் முதன்மையா தாவேக்கால போய் அடைக்கலம் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாத தாவேக்கால இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல குற்ற வழக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. A1 வழக்குகள் கொண்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வழக்குகள் இருக்கு. இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வழக்குகள் சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது இவங்க முன்னாள் ஆட்சியில இருந்தவங்க இவங்களுக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, திமுகவுக்கு அப்புறம் அதிமுக வந்துருன்ற ஒரு நம்பிக்கையில உங்க களத்துல எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. அதிமுக வரல. ஒட்டுமொத்த அதிமுகவும் பாத்தீங்கன்னா பிளவுகளால சிதைந்து போய் நிக்கிற சூழல்ல நம்ம வெளிப்படையா பார்க்க முடியும். இப்ப ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, தாய் கழகம் அப்படின்றாரு, தாய் கட்சின்றாரு. யார சொல்றாருன்னு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தா, தாவேகாவே அதிமுகவின் தாய் கட்சின்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி இருக்காரு விஜய், எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு அறியாமையில பேசுறாங்கன்னு நினைச்சோம். செங்கோட்டையன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி பாத்தீங்கன்னா ஒரு தாய் கழகம் கட்சி மாதிரி உருவானதா இவங்களுக்குள்ள ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க செங்கோட்டையன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நடக்குதா, நமக்கு அதுவும் ஒரு கேள்வி எழுது. எப்படி கட்சியில வந்து அவங்க ஏத்துக்கிறாங்கன்றது தானே. இப்போ அதுக்கு என்ன எம்எல்ஏன்றப்ப ஜெயிச்சிருக்காங்க, அதனால வந்தா ஒரு பெனிஃபிட். கரண்ட் எம்எல்ஏ தன்னுடைய அந்த தொகுதியை வந்து விட்டு கொடுத்தாகணும். அதுக்காக அந்த தொகுதியை வந்து விட்டு கொடுத்திருக்காங்க. அந்த தொகுதியில வெல்ல வேண்டும் என்றால் அந்த எம்எல்ஏ போய் நிக்க முடியாதுல்ல. இப்போ அதிமுகல வந்துட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு எந்த ஒரு எம்எல்ஏவும் முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவர் யாரும் போயிட்டு இந்த தாவேவுக்காக ஆதரவாக வந்து ஓட்டு சேகரிப்பு போகவே முடியாது. யாரு போக வைக்கலான்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள உருவாகலாம். அப்ப என்ன ஆகுனா, முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்போ இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன வரும்னா, இதுதான் இனிமே வந்து அதிமுகவை செயல்படும் போல, நம்ம அதனால வாக்குகளை இனிமே தாவேக்காக போடலாம். இவங்க எல்லாம் வாக்கு சேகரிக்க போவாங்க. இப்ப முன்னாள் அமைச்சர்கள் இப்பெல்லாம் போய் சேர்ந்தாங்க பாத்தீங்களா, கடவுர் ராஜு இந்த மாதிரி முக்கிய நபர்லாம் போனாங்களே, அவங்க யாருன்னா போய் வாக்கு சேகரிக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களை சார்ந்தவங்க இருக்காங்க, அவங்களை எல்லாரையும் வாக்கு சேகரிக்க பயன்படுத்துவாங்க. இதற்காக தான் போறதா என்னுடைய ஒரு ஒரு புரிதலா நான் பாக்குறேன். இல்ல இப்ப இவங்க போயிருக்காங்க, அவங்களுக்கு பொறுப்பு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப அந்த கட்சியிலேயே இருந்தவங்க இருப்பாங்கல்ல தாவேகால மன்றங்கள் வச்சு, அவங்கள நிலைமை என்ன இருக்கு? இப்போ நீங்க பிரதானமாவே இந்த சட்டமன்ற உறுப்பினர் 234 தொகுதியிலே பார்த்துலாம் கிட்டத்தட்ட ஒரு 110 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நின்று பாத்தீங்கன்னா அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் சம்பந்தமே கிடையாது. யாரெல்லாம் வாய்ப்பு வந்து கேட்டாங்களோ அவங்க வாய்ப்புகளை வாரி வழங்கப்பட்டது. அந்த இடத்துல யாருமே பார்த்தா ரசிகர்கள் எல்லாம் கொடுக்கப்படல. ரசிகர்கள் என்று பார்த்தா ஒரு 100 பேரை கொடுத்துருப்பாங்களான்னு கூட பிரதானமா தெரியாது. அதிகப்படியா நீங்களே பார்க்கலாம், வெற்றி பெற்றவங்க அவருடைய ரசிகர்கள்னு பார்த்தா ஒரு 10-15 பேருக்கு மேல பெருசா தெரியல. இங்க வட சென்னையில பாத்தீங்கன்னா தாமுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த தம்பி டிவி.கே. ரமேஷ் அமைச்சரா இன்னைக்கு இருக்காரு. இது மாதிரி பார்த்தா பர்வேஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 10 நபர்கள் தான் வந்து அவங்களோட ரசிகரா இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா இப்போ வந்து சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க கடந்த இந்த ஓராண்டுல. வெளியில இருந்து வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கட்சியிலேயே அவங்க அவ்வளவு வருஷமா 30 வருஷமா அவங்க போஸ்ட் ஓட்டுறவனுக்கு முக்கியத்துவம் இல்லையே. அதனாலதான் வந்து ஆதவ அர்ஜுனா தாய் கட்சின்னு சொல்றாரோ என்னவோ. அதிமுகவின் தாய் கட்சி டிவிக்கேன்னு சொல்லும் போது பிரதானமா மக்களுக்கு ஒரு இயல்பான ஒரு நிலை திரும்பிடுவாங்கல்ல. ஓ, இவங்க அதிமுகவை உடைச்சு அதிமுகவை டிவிகேல இணைச்சிருக்காங்க போல. அப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அதிமுக சார்ந்தவங்க தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துடும். அந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஏன்னா வரப்போற மாவட்ட பொறுப்புகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன நகர பொறுப்புகளாக இருக்கட்டும், ஊராட்சி இந்த சேர்மேன் இதெல்லாம் கூட பாருங்க, கண்டிப்பா சொல்றேன், ஒரு 100ல 75% வெளியாட்கள் தான் கொடுக்கப்படும். ஒரு 25% வந்து அவங்களோட ரசிகர்கள் கொடுக்கப்படும். அந்த ரசிகர்களும்
பணம் படைத்தவர்களாகவும் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கணும். அப்படிதான் கொடுக்கப்படும். இப்படிதான் நடக்கும். இல்ல எளியவர்களின் கட்சின்னு தானே சொல்றாங்க அவங்க. அது எளியவர்களுக்கு சீட்டு தந்திருக்கோம் அப்படின்றாங்க. அது ஆரம்பத்துல அது பேசப்பட்டது. இப்போ 2 நாட்கள் முன்னாடி கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நின்று தோத்து போனவர், சேலம் பக்கத்துல நின்று தோத்து போனவர் கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அவர் தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னா, டிவிகேவின் இன்னொரு சட்டமன்ற தொகுதியில நின்று வெற்றி பெற்ற அவர் வந்து அந்த பக்கத்து தொகுதியில பணம் கொடுத்து வெற்றி பெற்றதுனால இவரால சில இடத்துல பணம் கொடுக்க முடியல. அந்த பணம் கொடுக்க முடியாத இடத்துல மக்கள் விரக்தி அடைஞ்சு உங்க கட்சியில அங்க இருக்கிறவங்க மட்டும் எங்க அந்த ஓட்டு காசு கொடுக்குறாங்க, நீங்க ஏன் கொடுக்கலன்னு சொல்லி விரக்தியில ஓட்டுகள் செதறிஞ்சு போச்சு. இவங்க அப்ப வந்து இவங்க கொள்கைப்படி இவங்க கொள்கையும் சொல்லல, விஜய்க்காக கேட்கல, பணம் கொடுத்தா ஓட்டு காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க. அது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. இப்படிதான் அந்த இடத்துல அவங்க வெற்றியும் தோல்வியும் அது வெளிப்படையா தெரிஞ்சுக்கு பணம் கொடுத்தா பெறப்பட்டிருக்கு. இவங்க தூய்மையான கட்சின்னு சொல்ல முடியாது. இல்ல விஜய் கூட இப்ப பேசினப்ப கூட அவர் சொல்லியிருந்தாருல்ல, காசு கொடுக்காம நாங்க நேர்மையா வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது அறவே வாய்ப்பே கிடையாது. அது நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னையில பல தொகுதிகளிலே பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தகவல் வந்திருக்கு. நாம சொல்லல, இதை பல ஊடகங்கள்ல பல செய்தியாளர்கள் உட்காந்து பணம் கொடுத்துதான் நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. பணம் கொடுத்துதான் வேட்பாளரே நிக்க வைக்கிறீங்கன்றதும் சொல்றாங்க. ஒரு வேட்பாளர் நிக்கிறது பல கோடி ரூபாய் கொடுத்தா முன்பணம் கொடுத்தாதான் சட்டமன்ற வாய்ப்பே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதை வந்து பர்வேஸ் என்ற அந்த இப்போ அமைச்சரா இருக்கிறவரே ஒரு காணொலியில பேசியிருக்காரு. நீங்க இவ்வளவு தொகை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி அவரே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பணம் கொடுக்காம இவங்க எப்படி நேர்மையா செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நாம மாற்றம்னு சொல்லி இவங்க வந்தாங்களே தவிர அந்த மாற்றத்தை நோக்கி இவங்க செயல்படவே இல்லை. எப்படி திமுக அதிமுக தன்னுடைய ஆட்சியை வந்து அவங்க அரசா இருக்கும்போது செஞ்சாங்களோ அதே ஆட்சியை மிகவும் மோசமான நிலையில தான் இந்த தமிழக வெற்றி கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, கடந்த 25 நாட்கள்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பாலியல் வழக்குகள், பல கொள்ளை சம்பவங்கள், பல திருட்டு சம்பவங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வந்து எனக்கு 6 மாசம் நீங்க வந்துட்டு கால அவகாசம் கொடுப்பீங்க எனக்கு சொன்னீங்க, 1/2 மணி நேரம் கூட உங்களால பொறுத்திருக்க முடியல, 6 நாள் பொறுத்திருக்க முடியல, எல்லாருமே பொங்கி எழுதுறீங்க. இந்த எதிர்கட்சி கட்சிகள்லாம் எதற்காக 6 மாசம் சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு நல்ல அரசை கொடுப்பீங்க, அதுக்காக நாங்க 6 மாசம் காலம் வந்து பொறுத்து இருக்கிறோம், அதுக்கப்புறம் விமர்சனம் வைக்கிறோம். ஆனா குற்றச்சம்பவங்களுக்கு எந்த வந்து சட்டமன்ற உறுப்பினர் சும்மா இருக்க முடியாது. எதிர்கட்சி பொறுப்புலே இல்லாத நாம் தமிழர் கட்சி கூட சும்மா இருக்க முடியாது. தவறு நடக்கும்போது அந்த அரசு அதை தட்டி கேட்காம அதை காலம் தாழ்த்தி கொண்டு போகும்போது விமர்சனங்கள் வரதான் செய்யும். அந்த விமர்சனங்களை வைக்கும் பொழுது அந்த அரசு சரியா ஒரு முறையான ஒரு அரசா வரும். இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மது போதை தான். நீங்க வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க, நான் வந்து வந்தா கண்டிப்பா சாராய கடையெல்லாம் இழுத்து மூடுவேன்னு சொல்லிட்டு 777 சாராய கடை ஏதோ மூடுறதா சொன்னீங்க. இது வரைக்கும் எத்தனை மூடி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை வந்தது கிடையாது. இவர் வந்த உடனே என்ன சொன்னார்னா, முதல் நாள் வந்துட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு போற முதல் நாளே என்ன சொல்றாருன்னா, நான் வெள்ளை அறிக்கை விடுவேன், கடந்த ஆட்சியில எவ்வளவு கடன் தொகை இருந்து இது வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கை வந்ததும் கிடையாது. இந்த மதுபான கடைகள் எத்தனை மதுபான கடைகள் எந்த பகுதியில மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்தது கிடையாது. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து குற்றங்களாவே போயிட்டு இருக்கு. யூனிட்டுக்கு வந்துட்டு நான் மாதத்துக்கு 200 யூனிட் இலவசமா கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா மாதத்துக்கு 200 யூனிட் கிடையாது, 2 மாதத்துக்கு ஒரு மட்டும் தான் 200 யூனிட். அதுலயே வந்துட்டு அவருடைய தவறான ஒரு போக்கு நமக்கு நல்லாவே தெரியும். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அவரா பேசல. முதல்ல அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டதை அவரா எடுத்து பேசுறாரு. அதுலயும் பேசும்பொழுது அவருக்கு தடுமாற்றங்கள் வரதான் செய்யுது, எழுத்து பிழையா பேசதான் செய்யறாரு. எல்லாத்தையுமே நம்ம கடந்துதான் போறோம். ஆனாலும் ஆட்சி வந்த பிறகு எதற்குமே சம்பந்தம் இல்லாத திரும்ப திமுக மீது குற்றம் சாட்டுவது எந்த வித செய்தியா இருக்கும் நமக்கே ஒன்றும் புரியல. அவர் திரும்ப என்ன சொல்றாரு, எனக்கும் திமுக மட்டும் தான் போட்டி. திமுகவை தான் நீங்க வீழ்த்திட்டீங்களே, இன்னும் கூட உங்களுக்கு திமுக எதிரியா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க எப்படி ஒரு மக்களுக்கான அரசு செய்வீங்க? அவங்கதான் அரசு அதிகாரத்தை இழந்து நிக்கிறாங்களே. அவங்க ஒரு 45-70 சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி அந்தஸ்துல உட்காந்துருக்காங்க. உங்களை செயல்படாம அவங்க தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரசு உங்ககிட்ட இருக்குது. இன்னும் கூட திமுக சதின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. மக்களுக்கு 2500 ரூபாய் வரலன்றதுக்கு திமுக சதின்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறாங்க. இதற்கு ஒரு குரூப்பை உருவாக்கி ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு 38,000 வாட்ஸ்அப் குழு மூலமா ஒரு தவறான செய்தியை லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சென்றடைய அளவுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் எந்த செயல்பாடும் இல்லாம இருக்காங்க. இல்ல அண்ணன் தேர்தல் முடிஞ்சதுல இருந்து தொடர்ந்து எல்லாரையுமே தொடர்பு கொண்டு எல்லாருக்குமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலும் அடுத்த கட்ட பணிகளை செய்யறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. மே 18 மாநாடு நடந்த அந்த கூட்டத்திலே தெளிவா சொல்லிட்டாரு. நடந்ததெல்லாம் மறந்து இது ஒரு புது கட்சியா வந்ததா நம்ம நினைச்சு நம்ம ஒரு புதிய கட்சியை எப்படி கொண்டு வருவோமோ, எப்படி ஒரு புதிய கட்சி வந்து 2 ஆண்டுல ஆட்சி அமைத்ததோ அதே மாதிரி புதிய கட்சி 2 ஆண்டுல நாம் ஒரு மாற்றத்தை விதைப்போம், நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நம்மளுடைய களத்தை கொண்டு போவோம்னு சொல்லிட்டு அண்ணன் உறுதியா சொல்லியிருக்காரு. அண்ணன் பேசக்கூடிய எல்லாமே ஒரு விஷயத்த அண்ணன் பேசினாரா ஒட்டுமொத்த தொகுதியில இல்ல தமிழ்நாட்டுல ஃபுல்லா இருக்கிற எல்லோருக்கும் எங்கள் செய்தி வந்துடும். அதனால தொடர்ந்து அண்ணன் எங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. நாங்க அதன் மூலமா அண்ணனோட வழி நடத்தி போய் நடந்துகிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய களப்பணி போய்கிட்டு தான் இருக்கு. நன்றி. நன்றி, வணக்கம்.